பேசுறாங்க. அதே சமயம் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா கீர்த்தனா நம்ம சிவா கிட்ட ரொம்ப ஓவரா ஜொல்லு வலியறத பாத்துட்டு நம்ம ஐஷு இங்க பாருங்க பிஏ, அதாவது அம்மாவை கூப்பிட்டு இங்க இருந்து போங்கிற மாதிரி சொல்றப்ப கீர்த்தனா கேக்குற மாதிரி இல்ல. நம்ம சிவா கிட்டயும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம ஐஷு நம்ம சிவாவுக்கு என்கேஜ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கீர்த்தனாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன உண்மையாவான்னு சொல்லி கேக்குறப்ப அதான் நான் சொல்றேன், அப்புறம் என்ன போறீங்களா அம்மாவை கூப்பிடுவான்னு சொல்லி ஐஷு கேட்டது நம்ம கீர்த்தனா பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சஹானா கிட்ட அபிஷியல் ஒர்க் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மேடம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பான், தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது அந்த பர்சன் இங்க இருக்காருல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நம்ம சகானவுக்கு இங்கதான் சொல்றாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம பிஏ பாத்தீங்கன்னா பேரை சொல்லாம அவரு உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுல மேடம், எப்படி வீட்டுல இருக்காருங்கிற மாதிரி கேக்குறாங்க. யாருன்னு சொல்லி சகானா கேக்குறப்ப இல்ல அவருதான் உங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு, உங்களுக்கு பாடி கார்டா கூட நான் வைக்க சொன்னல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கிங்கு தான் நம்ம கிங்கு தாங்கிற மாதிரி சொன்னது சகானா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம இது பேசாதீங்க, அவர் ஐஷுக்காக இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்ல மேடம் அவர் இங்க இருந்தா உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்றப்ப நம்ம சகானம் அப்பனா அவரை நான் இங்க வச்சுக்கிட்டு உங்களை வேலையை விட்டு தூக்குவான்னு சொல்லி கேட்கிறப்ப ஐயோ சாரி மேடம் இதுக்கப்புறம் இந்த பேஜே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தனா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. கீழே நம்ம சிவா ஐஷு பாத்தீங்கன்னா ஏதாவது கேம் விளையாடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஐஷு வெளியில போலான்னு சொல்றப்ப நம்ம சிவாவும் அம்மாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கப்ப நம்ம இங்கதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஐஷு சரி இங்கே நம்ம ஏதாவது விளையாடலாம் கண்ணாமூச்சி விளையாடலாங்கிற மாதிரி சொல்றப்ப சிவாவும் 2 பேர் இருக்கப்ப எப்படி விளையாட முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. கீர்த்தனா வரவங்க நானும் வரேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கீர்த்தனாவை அவங்க சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. கீர்த்தனா எப்படியாவது ஜாயின் பண்ணணுங்கிறதுனால சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஐஷுவை கவர் பண்ண நினைக்கிறாங்க. ஐஷு அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல சிவாவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொன்னதும் கீர்த்தனா தான் பாத்தீங்கன்னா கண்ணை கட்டுறாங்க. இப்படி இவங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சகானா கீழே இறங்கி வராங்க. சிவா பாத்தீங்கன்னா தெரியாம இடிக்க சகானா விழப்பறாங்க. உடனே தாங்கி பிடிக்கிறாங்க. கீர்த்தனா கண்ணை கட்டி இருக்காங்க. சிவா பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டேங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா சகானா கோவத்தோட மறைக்கிறாங்க. உடனே கீர்த்தனா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆட போகுதுன்னு சொல்லிட்டு மேடம் சாரி மேடம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஐஷு தான் கம்பல் பண்ணி இந்த ஜாயின் பண்ணிக்க சொன்னான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அதே சமயம் நம்ம சிவாவையும் ஒரு மாதிரி கோவத்தோட திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம சகானா போறாங்க. இன்னொரு பக்கம் தேவிக்கு சோமசுந்தரம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா சிவா வந்ததுனால ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவரே இப்படி இங்கே இருந்துட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வர வேதவழி எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப டூ மச்சா பேசுறாங்க. ஏன்னா என் மருமக இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஆனா நீங்க அந்த ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா, அதாவது உங்க பொண்ணும் அந்த ரவுடியும் அப்படியே ஒர்சிக்கிறதுலாம் பார்த்து உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறப்ப என்ன அசிங்கம் இருக்கு, அவங்க 2 பேரும் என்ன வேற ஆளா அப்படிங்கிற மாதிரிதான் தேவிக்கு சோமசுந்தரமும் பேசுறாங்க. ஆனா வேதவழி ரொம்ப டூ மச்சா பேசுறாங்க. உங்க பொண்ணு பெரிய நல்லவு மாதிரி தாலியை கழட்டி போடுற நீ தானே எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னா இப்ப மட்டும் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்தோட பேசுறப்ப இங்க பாருங்க நியாயப்படி பேசுங்கிற மாதிரிதான் தேவிக்கு சோமசுந்தரம் சொன்னாலும் வேதவழி கேட்கிற மாதிரி இல்ல. அவங்கவுங்க பண்ற தப்புக்கு அவங்கவுங்க அனுபவிப்பீங்க பாருங்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு பாருங்கிற மாதிரிலாம் கோவத்தோட திட்டிட்டு நேரத்தை விட்டு போக அவங்க 2 பேரும் அதை அடிச்சு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா பிளஸ் ஐஷு 2 பேரும் அந்த தற்காப்பு கலை 2 பேரும் பாத்தீங்கன்னா சமயம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சகானா அந்த சமயம் வராங்க, பாத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. அதே சமயம் கீர்த்தனாவும் அதை பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்றாங்க. நம்ம சகானா பார்த்தது ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப ஞாபகம் இருக்கு மேடம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. மேடம் ஒரு குட் நியூஸ் சொல்றப்ப சகானாவை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது உங்களை சிறந்த தொழிலதிபருக்கான விருது உங்களுக்கு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற